ஆமென். அதுக்கு நான் அதிகாரம் இருக்கக்கூடாது, அவர் துதிக்காம இருக்கக்கூடாது, அவர்கிட்ட உறவாடம் இருக்கக்கூடாது, அவர்கிட்ட ஐக்கியத்தை எக்காரத்தை கொண்டு அவர் துதிக்கலனாலும் விடுங்க. ஜபத்தில் அவருடைய ஐக்கியத்தில் இருக்கணும். எந்த நேரத்தில் ஒரு பொருளை பார்த்த உடனே தேவன் நம்மளை எப்போ கொடுத்தாலும் வந்துருவார்ல, தேவனை வாங்கப்பான்னு சொன்னால் அவர் வந்துருவார்ல. அதனால ஃபஸ்ட்டு அது பாவத்தை செஞ்சிடலாம். பாவத்தை செஞ்சு இயேசு பண்ண மணி கேட்டு திரும்பி ஆழத்துக்கு வரலாம். ஒரு தடவை உங்களை சுத்திகரிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவருடைய சாயல். நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரை போலவே துதிக்கணும், அவரை போலவே பாடணும். 40 நாள் உபவாசித்து மலையின் மேலே ஜபித்தாரு. நீங்கள் ஜபிக்க முடியுமா சொல்லுங்களேன்? முடியும். இந்த வசனம் நம்ம வயிறை நிரப்போம். தேவன் சொல்கிறார், அப்பத்தினாலும் மாத்திரம் இல்லை, என்னுடைய தேவனுடைய வார்த்தைனாலே. அதுதாங்க பாருங்க, அவருடைய வார்த்தைனால என்ன ஆகுது? நம்மளுடைய வாயிலை நிறைகிறது. ஆமென். நம்ம நம்புறீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வேதத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 சிறுவர்களை பார்ப்போம். ஒரு பெயர் வந்து ஜோயல் இமானுவேல், மற்றொரு பெயர் வந்து ஆகாஷ் ராஜ், அயோத்தியை சேர்ந்த ஆகாஷ் ராஜ். என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த ஜோயல் இமானுவேல் என்ன சொல்றாரு? பரலோகம் பரலோகம், நரகம் நரகம், ஜபம் ஜபம், பாசிங் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு இந்த வாழும் உலகத்தில் என்ன தேவைன்றது தெரியாது. இவர் சொல்வதெல்லாம் சடங்கு, இந்த ஆகாஷ் ராஜ் சொல்வதெல்லாம் சாஸ்திரம். அடுத்த வீடியோவை நம்ம ஆகாஷ் ராஜ் என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். இந்த ஜோயல் இமானுவேல் சொல்றாரு, பிரேயர் அப்படின்றார். பிரேயர் பண்ணுங்க, பாவம் செய்யாதிருங்கள். யாருங்க பாவம் எதுன்னு தெரியாது சொல்லாத, இதுதான் பாவம் சொல்லாத, பாவம் செய்யாதிருங்கள் ஒரு 19 சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு இந்த ஜோயல் இமானுவேல். இவர் உணர்த்துவதெல்லாம் சடங்குகள். பாஸ்டிங் இருங்க, 40 நாள் பாஸ்டிங் இருங்க அப்படின்றாரு. உங்களால் முடியும், அப்படி செய்யணும் அப்படின்றாரு. 40 நாட்கள் நம்ம பாஸ்டிங் இருந்தால் நம்முடைய பசி போய்விடும், வசனங்களால் நம்மளோட வயிறு நிறைஞ்சிடும் அப்படின்றாரு ஜோயல் இமானுவேல். இதெல்லாம் வந்து இவருடைய முன்னோர்கள் கொடுத்த விளக்கங்கள். இவற்றையெல்லாம் ஃபாலோ பண்ணி கையாண்டு கேட்டு பயன்பெற்ற ஒருத்தரும் இல்லை. இவற்றால் பயன்பெற்றவர் ஒருத்தரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு விரோதமான, வாழ்க்கைக்கு எதிரான ஒரு வேத விளக்கத்தை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு தேவையான அவங்களுடைய பசியை போக்க, அவங்களுடைய வறுமையை போக்க, அவங்களுடைய வியாதியை போக்க இவங்க வழி சொல்றது கிடையாது வேதத்திலிருந்து. இந்த மாதிரி ஒரு வெற்றி விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜோயல் இமானுவேல். தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் இவர். அடுத்ததான் நம்ம ஆகாஷ் ராஜ் நம்ம பார்ப்போம். कुछ नहीं देंगे भगवान, क्या दे रहे हैं भगवान? कुछ नहीं दिए हमको। भगवान नौकरी देता है, भगवान शिक्षा देता है। हम अपने बल पे लिए बाबा नौकरी नहीं दिए, पढ़ेंगे तभी तो नौकरी मिलेगा, हमें नहीं पढ़ेंगे तो नहीं मिलेगा। विद्यालय रहेगा तो हमें शिक्षित होंगे तो हमें नौकरी मिलेगा, उस योग्य होंगे तब ना नौकरी मिलेगा हमें। बेटा घर घर में मंदिर होगा तो विकास होगा, आशीर्वाद होगा, कल्याण होगा, सब आशीर्वाद हमको तो नहीं दे रहा है भगवान आशीर्वाद। मंदिर नहीं जाते, स्कूल जाते हैं, आप पढ़े। அயோத்தியில் போன மாதம் ராமருக்கு கோயில் கட்டுறாங்க. அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் வந்து பேட்டி காட்டுறார். ஒரு பெரியவரை பேட்டி காட்டுறார். அவருடைய இந்த 13 வயசு ஒரு சிறுவன் வந்து குறுக்கிட்டு இது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கட்டிட வழிபாட்டு தலங்கள் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையானது கல்விக்கூடம், நாங்கள் படித்தா தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்கிறான் அந்த தம்பி ஆகாஷ் ராஜ். அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார் இந்த பைபிள் படிக்காத, வேதம் தெரியாத ஆகாஷ் ராஜ் அவர்கள். ஆனால் வேதம் படித்த, பைபிளை திருப்பி படித்த, வசனங்களை மனப்பாடம் செய்த ஜோயல் அவர்களுக்கு இந்த பைபிளில் உள்ள மறைபொருள் தெரியாது. ஜோயல் இமானுவேல் சொல்வதெல்லாம் சடங்கு, ஆகாஷ் ராஜ் சொல்வதெல்லாம் சாஸ்திரம். பைபிள் சொல்லும் சாஸ்திரம், கல்வி சாஸ்திரம், நம்முடைய வாழ்க்கை சூத்திரம் இந்த வேதத்திலே வசனங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதை உணர்ந்து பகுத்து அறிந்து மக்களுக்கு எடுத்து கொடுத்து ஒருத்தர் கிடையாது. இந்த ஆகாஷ் ராஜ் கல்வி படித்தாதான் முக்கியம், கல்வி படித்தாதான் நாங்கள் நல்லா இருக்க முடியும், எங்களுக்கு கோயில் தேவையில்லை, வழிபாட்டு தலங்கள் தேவையில்லை, கல்விக்கூடங்கள் தான் தேவை, வித்யாலயா எங்களுக்கு தேவை அப்படின்னு இந்த 13 வயது ஆகாஷ் ராஜ். இந்த மாதிரி சிறு பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தெளிவாக பேசுது. தேவை அறிந்திருக்கிறது இந்த சிறு பிள்ளைகள். ஆனால் இந்த கிறிஸ்தவ சிறு பிள்ளைகள் இன்னைக்கு அறிவினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முன்னேற்ற பாதையில் இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் செல்வதில்லை. ஒரு தேவையற்ற வேத விளக்கங்களை கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டு இருக்கிறார் ஜோயல் இமானுவேல் போன்ற பைபிள் விளக்கவாதிகள். தவறான தகவலை கொடுக்கும், வேதத்தில் தவறான தகவலை கொடுக்கும் ஜோயல் இமானுவேல் போன்றவர்களால் நமக்கு ஒரு பயனும் கிடையாது.
ஜோயல் இமானுவேல் போன்றவர்கள் சொல்வதெல்லாம் சடங்கு. அந்த சடங்கை நாம் செய்தால் சங்காரமாவோம். அந்த சடங்கை நாம செய்தால் சங்காரமாவது நிச்சயம். அதனால் இந்த ஆகாஷ் ராஜ் சாஸ்திரத்தை சொல்கிறார். இந்த சரீரத்துக்கு தேவையான சாஸ்திரத்தை சொல்கிறார். சரீரத்துக்கு தேவையான உணவு தேவை. அந்த உணவை எப்படி வரும்? படிச்சா தான் வரும், உழைத்தா தான் வரும். கடவுளை கும்பிட்டு உட்காந்தீங்கன்னா வராது அப்படின்றத இந்த ஆகாஷ் ராஜ் சொல்றாரு. அயோத்தி ஆகாஷ் ராஜ் தம்பி சொல்றாரு. ஆதங்கத்தோடு சொல்றாரு. ஒரு உணர்வு பூர்வமா சொல்றாரு. ஒரு எதிர்கால தேவையை முன்வைத்து சொல்றாரு இந்த ஆகாஷ் ராஜ். நண்பர்களே, கொஞ்சம் சிந்திக்கிற மக்களுடைய தேவை என்ன? ஒரு வாழ்க்கைக்கு தேவைப்படும் விஷயங்கள் என்ன? இந்த வேதம் கூறும் விஷயங்கள் என்ன என்பதை ஒத்து பார்க்க வேண்டும், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையும் இந்த வசனத்தையும் நாம் இந்த வேதத்தில் உள்ள வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் அதனுடைய ரகசியங்களும் மறைபொருளும் நம்மளுக்கு புரிகிறது. வாழ்க்கை தனியா, வேதத்தை தனியா நம்ம பிரசங்கித்து எடுத்து விவரித்து சொல்லிட்டு இருந்தா ஒரு பயனும் கிடையாது. நண்பர்களே, இதை பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பாருங்க, நான் தான் ஆன்மீகவாதி என்று சொல்கிறவர்கள் இதை கேளுங்க. எனவே மனிதனுக்கு தேவையானவை தான், அன்றாட நிகழ்வுகளை தான் இந்த வேதத்திலே மறைபொருளாக ரகசியங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும், இதை செயல்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அப்போது நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். கண்ட கதைகளையும் கட்டுக்கதைகளையும் தேவையில்லாத விளக்கங்களையும் நாம் கேட்டு பயன்பட செய்தோமானால் நமக்கு வறுமை ஒழியாது, வியாதி ஒழியாது, குடும்ப பிரச்சனை ஒழியாது, சமாதானம் வராது. இது மாதிரி ஒரு நாடு நமக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவை, நிஜ வாழ்க்கைக்கு என்ன தேவை, அது வேதம். அதை பற்றி வேதம் என்ன சொல்லுது? நமக்கு தேவை கல்வியை பற்றி இந்த இவ்வளவு பெரிய வேத பைபிள் என்ன சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நம்முடைய அன்றாட நிகழ்வுகள், அன்றாட தேவைகளை வச்சு அங்க நம்ம ஆராயணும். என்னை ஆராய்ந்து பார், பைபிளை ஆராய்ச்சி பாரு, உன்னுடைய சரீரத்தை ஆராய்ச்சி பாரு, உன்னுடைய தேவையை ஆராய்ந்து பாரு, உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாரு என்று சொல்லுது வேதம் பைபிள். மக்களே, இனியும் இது போன்ற கள்ள போதகங்களை, திருட்டு போதகங்களை, ஏமாற்று போதகங்களை, பைபிள் விளக்கங்களை, வேத விளக்கங்களை விட்டு விலகி வளமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. Yeah.